மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவிலிருந்து அருளை நீக்கி அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவிலிருந்து அருளை நீக்கி அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாமகவிலிருந்து அருளை நீக்கி அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவிலிருந்து அருள் நீக்கப்படுவதாக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் மோதல் நீடித்து வரக்கூடிய சூழலில் தற்போது அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமகவிலிருந்து அருள் நீக்கப்படுவதாக அக்கட்சி தலைமை குறித்து அவதூறு பரப்பி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது பாமகவிலிருந்து அருள் நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர் நீக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்? விவரம். வணக்கம். பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சமீப நாட்களாக பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ், அதாவது தந்தை மகன் இடையே கருத்து மோதல் நீடித்து வருகின்றது. இந்த நிலையிலே இரண்டு தரப்பும் மாறி மாறி தங்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சமீப நாட்களாக சேலம் மேற்கு தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகின்றார். அவர் சமூக ஊடகத்திலும் செய்தியாளர் சந்திப்பிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அன்புமணியை பற்றி ஒருமையிலும் தகாத சில வார்த்தைகளாலும் விமர்சித்து அவர் பேசி வருகின்றார். எனவே கட்சியின் தலைமையை விமர்சித்த காரணத்தால் 12 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் அந்த கெடு நேரம் முடிந்த பிறகும் கூட இதுவரையில் மன்னிப்பு கோரவில்லை. எனவே மன்னிப்பு கோராத காரணத்தால் அருள் அவர் செயல்பட்ட காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். பாமகவிலிருந்து எம்எல்ஏ அருளை நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார்.